ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஊட்டி நகரம் எவ்வளவு அழகாக இருந்தது. இன்னும் இந்த ஊட்டி நகரம் மலைகளின் ராணி என்று சொல்லுகின்ற இந்த இடம் இவ்வளவு மோசமான சூழலில் குண்டும் குழியுமாக சுற்றுப்புற சூழல் சரியில்லாத அளவிற்கு கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மோசமாக போய்விட்டது. பேருந்து வசதிகள் இல்லை, போக்குவரத்து வசதிகள் இல்லை, சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகிறார்கள், அவர்கள் சரியான இடமும் பாதுகாப்பும் இல்லை. குன்னூர் தொகுதியில் அங்கு குடிநீர் சரியாக இல்லை. இங்கே நமது பொன் ஜெயசீலன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவரால் எதுவுமே செய்ய முடியவில்லை. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எதையும் செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இங்கே பேசினார்கள். 356வது தேர்தல் அறிக்கையை சொன்னார்கள். 356 என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பில் அரசியல் சட்டப்பிரிவுப்படி இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டப்பிரிவு 356. அதைதான் அண்ணாமலை அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னார்கள். ஆனால் இந்த ஆட்சியை கலைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இது தானாகவே கலைந்துவிடும். அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது, காலம் கனிந்து விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரிய அளவில் உருவெடுத்து விட்டது. இந்த கூட்டணியை உருவாக்கியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் EPS அவர்களும் அன்பு திரு அண்ணாமலை அவர்களும் டாக்டர் முருகன் அவர்களும் குறிப்பிட்டு பேசியது போல நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்து போக அளவிற்கு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவெடுத்திருக்கிறது. அவருடைய கூட்டணி இன்றைக்கு காங்கிரஸ் அவரோடு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் அவர்களே போராடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக காங்கிரஸ் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. விடுதலை சிறுத்தைகள் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் அனைவரும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் தோற்று போய் விடுவார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்ற கூட்டம்தான் இன்று ஊட்டியில் கூடியிருக்கின்ற கூட்டம் என்பதை நான் சொல்லுகிறேன். ஏன் அந்த ஆட்சியை கலைக்கப்பட வேண்டும்? ஏன் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும்? யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய மக்களினுடைய கேள்வியாக இருக்கிறது. அன்பு திரு அண்ணாமலை அவர்கள் பேசினார்கள், இந்த ஆட்சியினால் யாருக்கும் லாபம் இல்லை என்று. அது உண்மைதான். ஆனால் ஒருவருக்கு லாபம், ஒரு குடும்பத்திற்கு லாபம். எந்த குடும்பத்திற்கு லாபம் சொல்லுங்கள் பார்க்கலாம். காரணம், ஸ்டாலின் குடும்பத்தை அவர்களுக்கு. கனிமொழி அவர்கள் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையிலே எடுத்துக்கொண்டிருக்கிறார். என்ன தேர்தல் அறிக்கையில் 511 தேர்தல் அறிக்கையை 2021 சொன்னாங்க. ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. இடைநிலை ஆசிரியர் போராடுகிறார்கள், துப்புரவு தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இல்லை என்று போராடுகிறார்கள்.